அடுத்ததாக தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக இப்பொழுது பார்க்கலாம். மக்களின் வரி பணத்தில் கட்டப்பட்டு வரும் தடுப்பணையை சேதப்படுத்தும் நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே பொன்னை ஆற்றின் குறுக்கே புதிதாக 12 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணையை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார். இதையடுத்து பேசிய அவர், தடுப்பணையில் நீரை தேக்கி வைக்க உத்தரவிட்டிருந்த நிலையில் சிலர் அனுமதி இல்லாமல் தண்ணீரை திறந்து விட்டுள்ளதாக கூறினார். தடுப்பணைகள் மக்களுடைய வரி பணத்தில் கட்டப்பட்டு வருகிறது என்றும் பொது சொத்துக்களை சேதப்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். நாங்கள் டேம் கட்டி இருக்கிறோம், இன்னும் அது கதவுக்கு நாங்கள் பூட்டு போடவில்லை. நான் சொன்னேன், தண்ணீர் தேக்கி வைக்கின்றேன். தேக்கி வைத்த தண்ணீரை இரவோடு இரவாக எந்த காலி பகுதிகளோ இந்த கதவை திறந்து இருக்கிறார்கள். நான் திறந்து விட்டதாலே அவர்கள் பெரிய என்று சொல்ல மாட்டேன். ஆனால் என்னிடத்தில் போலீஸ் இருக்கிறது. 15 நாளைக்குள்ள எல்லாம் பிடித்து துறப்பாடிக்கு அனுப்பி தீர்வேன். ஜாக்கிரதையாக இருக்கிறோம். இது பொது சொத்து. உங்க அப்பாவுடைய எங்க அப்பா மட்டுமல்ல, மக்கள் வரிபடத்தில் கட்டப்பட்டது. அது யார் யார் என்பது இப்போது எனக்கு செய்திகள் வந்திருக்கிறது. 15 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும். திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோயிலில் ஆய்வு மேற்கொண்ட ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன், முறைப்படி கடைகளை வைக்காவிட்டால் கடைகளை முழுவதுமாக அகற்ற உத்தரவிடப்படும் என எச்சரிக்கை விடுத்ததால் பரபரப்பு ஏறிட்டது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் கிரிவல பாதையில் மீண்டும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதாக பல்வேறு புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையிலான குழுவினர், பாதைகளை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ள கடைகளை முறையாக அமைக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் கடையை வைக்க முடியாது என்றும் எச்சரிக்கை விடுத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் அழகர் கோவில் அருகே பவுடர் பால் குடித்த 2 மாத குழந்தை மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. அழகர் கோவிலை அடுத்த பொய்கை கரைப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர்கள் சுரேஷ் மகாலட்சுமி தம்பதி. இவர்களின் 2 மாத குழந்தைக்கு மருத்துவரின் ஆலோசனைப்படி பவுடர் பால் மட்டுமே கொடுத்து வந்தனர். சமீபத்தில் குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் பவுடர் பாலின் அளவை குறைத்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பால் கொடுத்து உறங்க வைக்கப்பட்ட குழந்தை மூச்சு திணறல் ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தது. அளவை மீறி கொடுக்கப்பட்ட பவுடர் பாலால் மூச்சு திணறல் ஏற்பட்டதா என தல்லாக்குளம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொன்னேரி ரயில் நிலையம் அருகே தண்டவாளங்களில் இருந்த சிக்னல் இணைப்பு பெட்டியின் போல்ட் கழற்றப்பட்ட சம்பவம் தொடர்பாக கொருக்குப்பேட்டை ரயில்வே போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொன்னேரி ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தை மாற்றும் இணைப்பு பெட்டியில் இருந்த போல்ட் கழற்றப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் 2 மார்க்கத்திலும் 2 மணி நேரம் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. மீண்டும் இணைப்பு கம்பிகள் பொருத்தப்பட்டு ரயில் சேவை தொடங்கியது. இச்சம்பவம் தொடர்பாக 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக கொருக்குப்பேட்டை ரயில்வே எஸ்பி ஈஸ்வரன் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின் கூறினார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பழுதாகி நின்ற அரசு விரைவு பேருந்தை போக்குவரத்து போலீசாரும் பொதுமக்களும் தள்ளிச் சென்ற வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. சென்னையிலிருந்து சிதம்பரம் சென்ற அரசு விரைவு பேருந்து கடலூர் சிதம்பரம் நெடுஞ்சாலையில் வந்தபோது பழுதாகி சாலையில் நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து பழுதான பேருந்தை தள்ளிச் சென்று அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த வீடியோ காட்சி தற்போது வெளியான நிலையில் இது தமிழக போக்குவரத்து கழகமா, தள்ளுமாடல் போக்குவரத்து கழகமா என இணையவாசிகள் கிண்டல் செய்து வருகின்றனர். புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியரின் வாகனம் மோதி 2 உயிரிழந்த வழக்கில் அரசு வாகன ஓட்டுநர் மீது 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிந்தனர். புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா பயணித்த அரசு வாகனம் நமுனசமுத்திரம் அருகே பைக் மீது மோதிய விபத்தில் பீகாரைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா, அரசு வாகன ஓட்டுநர் காமராஜ் புதுக்கோட்டை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட நமுனசமுத்திரம் போலீசார் அதிவேகமாகவும் கவனக்குறைவாகவும் வாகனத்தை இயக்கியது, விபத்தை ஏற்படுத்தியது உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் ஓட்டுநர் காமராஜ் மீது வழக்கு பதிந்தனர்.
திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே இரும்பு திண்ணியை கடத்தி வந்த 8 பேர் கொண்ட கும்பலை வனத்துறையினர் கைது செய்தனர். தகவலின் பேரில் வெளியகரம் ஊராட்சி வனப்பகுதியில் சோதனை மேற்கொண்ட பள்ளிப்பட்டு வனச்சரகத்தினர் அவ்வழியே ஆட்டோவில் எறும்பு திண்ணியை கடத்தி செல்வதை கண்டறிந்து மீட்டனர். இதைத் தொடர்ந்து கடத்தலில் ஈடுபட்ட ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த 5 பேர், குடியாத்தத்தைச் சேர்ந்த 3 என மொத்தம் 8 பேரை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். எறும்பு திண்ணியை வெளிநாட்டிற்கு கடத்தி விற்பனை செய்யும் நபர்கள் 20 லட்சம் ரூபாய் பேரம் பேசியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கோரிக்கைகளை வலியுறுத்தி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே போராட்டத்தில் ஈடுபடும் சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்களுக்கு ஆதரவாக மயிலாடுதுறையில் கிட்டப்பா அங்காடி முன்பு CITU சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. CITU மாவட்ட துணைச் செயலாளர் சிவராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிற்சங்கம் அமைக்க அனுமதி வழங்க வேண்டும், தொழிலாளர் உரிமையை பாதுகாக்க வேண்டும், நேரில் அழைத்து தொழிலாளர்களிடம் பேச வேண்டும் என்பதை குறிப்பிட்டு கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தடையில்லா சான்றுக்கும் வக்ஃபு வாரிய சொத்துகளுக்கும் சம்பந்தம் இல்லை என வக்ஃபு வாரிய தலைவரும் ராமநாதபுரம் MPயுமான நவாஸ் கனி தெரிவித்திருக்கிறார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தடையில்லா சான்று நிறுத்தம் இருப்பதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் வக்ஃபு சொத்துக்களை பதிவு செய்வதற்கு இது வழிவகுத்து விடுமோ என்ற சந்தேகத்தை சிலர் எழுப்பியதாக கூறினார். தடையில்லா சான்று கொடுப்பது குறிப்பிட்ட சொத்து வக்ஃபு சொத்து இல்லை, இதனை பதிவு செய்வதற்கு வக்ஃபுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று கூறுவதற்காகத்தான் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார்.